மக்களே, நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய சிறப்பான, தரமான சம்பவத்த தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னிக்கான குரல உங்ககிட்ட நான் சொல்லிர்றேன். அதாவது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. இந்த குறளுக்கான விளக்கத்த இந்த வீடியோவுடைய லாஸ்ட்ல பார்த்தரலாம். இன்னைக்கு நம்மளுடைய விஜய் அவர்களுடைய சிறப்பான, தரமான சம்பவத்த எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா சொல்ல முடியுமோ, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா சொல்லிர்றேன். நெறைய விஷயங்களும் இந்த வீடியோல அடங்கியிருக்கு. சிறப்பான, தரமான சம்பவங்கள் டிவிகே கட்சியிலிருந்து வந்திருக்கு. வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கோகுல் டேக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ரீசென்ட்டா கோவில்களுக்கு போயிட்டு நெறைய ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தாரு. அப்போ அது போன்ற ஒரு சமயத்துல அந்த கோயிலுக்கு வெளிய விற்கக்கூடிய இந்த மாலை கடைகள், தேங்காய் கடைகள், கற்பூரம் இது போன்ற இந்த கோவிலுக்கு, சாமிக்கு தேவையான பொருட்களை விப்பாங்க இல்லையா? அங்க இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் விலையை ஏற்றம் இறக்கத்தோட சொல்றாங்க. ஒரு இடத்துல போயிட்டு மாலை எவ்வளோன்னு கேட்டா ரூ. 100 இன்னொரு இடத்துல ரூ. 200 இந்த மாதிரி மிஸ்மேட்ச் டீட்டெயில்ஸ் குடுக்கவே, இந்த இடத்துல ரமேஷ் அவர்கள் இப்போ இதுல ஆக்ஷன் எடுத்துட்டாருங்க. அவர பத்தி நம்ம சொல்லவா வேணும். ஆல்ரெடி அவர் கண்ணுக்கு ஒரு தப்புன்னு தெரியுதானாவே அவர் ஆக்ஷன் எடுத்துருவாரு. அடுத்த செகண்டே சஸ்பெண்ட் இல்லைன்னா டிஸ்மிஸ் அப்படின்ட்டு இது போன்ற செயலை செய்யக்கூடிய ஒரு யங் பிளட் தான் ரமேஷ் அவர்கள், அமைச்சர் ரமேஷ் அவர்கள். அவர் இப்போ ஒரு சிறப்பான தரமான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி இந்து அறநிலைத்துறை கீழே வரக்கூடிய கோயில்கள்ல இந்த கடைகள் இருக்கும் பாத்தீங்களா, கோவில் பக்கத்துல அந்த கடைகள் இனிமே விலைப்பட்டியல இந்த கடைகளுக்கு முன்னாடி மாட்டணும். இந்த பொருள் எவ்வளோ விலை அப்படின்ட்டு சொல்லி மாட்டணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிட்டாரு. இது ஒரு சிறப்பான ஒரு தரமான சம்பவமும் கூட, மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இது போன்ற முடிவுகள் எடுக்கிறாரு பாத்தீங்களா ரமேஷ் அவர்கள், வேற லெவல் சூப்பர் என்றே சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் அருண் ஐபிஎஸ் அவர்கள் இப்போ ஒரு வேட்டையில ஈடுபட்டு இருக்காருங்க. ஏன்னா எல்லா துறையிலும், அரசு துறையில இருக்கக்கூடிய இந்த லஞ்சம் வாங்கக்கூடிய அந்த நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களை அரெஸ்ட் செய்யறது, சஸ்பெண்ட் செய்யறது, வழக்கு பதிவு செய்யறதுன்ட்டு ஏகப்பட்ட சம்பவங்களை செஞ்சிருக்காருங்க அருண் ஐபிஎஸ் அவர்கள். இவரை பற்றி எந்த அளவுக்கு நெகட்டிவா சொன்னாங்களோ அதெல்லாம் இப்போ நம்பவே முடியல. ஏன்னா அவருடைய ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் இவர் சொன்ன பாத்தீங்களா, இந்த விஓ அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு சில பேரை விசாரணை செஞ்சு அங்கே சில கைது நடவடிக்கைகள் மேற்கொண்டு, இதெல்லாம் சின்ன சின்ன சம்பவம். இன்னொரு சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு. அதாவது ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேல சேர்ந்திருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு அரசியல்வாதி மேல 28 கோடிக்கான ஊழல் புகார் என்பது எழுந்திருக்கு. ஸோ அதில் அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு இப்போ அவரை விசாரிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் என்பது வெளியே வந்திருக்கு. ஸோ அருண் ஐபிஎஸ் இப்போ ரொம்ப ஃபாஸ்டா இயங்கிட்டு இருக்காருன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு பக்கம் மற்ற கட்சியில இருந்து நிறைய நபர்கள் இப்போ டிவிகேல சேர்ந்துகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஏடிஎம்கேல இருந்து வனரோஜா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகர் சேர்ந்திருக்காங்க. பிஜேபியில இருந்து விஜயதாரணி அப்படிங்கிற இன்னொரு பெண்ணும் டிவிகேல சேர்ந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டா நம்மளுடைய தமிழக முதல்வர் நிதி ஆயோக் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு டெல்லியில இங்க கொல்லூர்ல இருக்க, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கொல்லூர்ல இருக்கக்கூடிய மூகாம்பிகை கோயிலுக்கு போனாங்க இல்லையா, அந்த இடத்துல அவருக்கன்ட்டு யூனிக்கான இருக்கக்கூடிய சில நன்னடத்தைகள் எதுன்றதை உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லல. இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். அந்த மனுஷன் அந்த இடத்துல ஒரு சிலர் கொடை பிடிச்சா, அந்த கொடையை வாங்கி வேணா நீங்க பிடிக்க வேணாம், தாங்க நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பிடிச்ச விதங்களா இருக்கட்டும், கார் அவர் ஓட்டி இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இப்போ பயங்கர வைரலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. வேற லெவல்ன்ட்டு தான் சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் பனையூர்ல பயங்கரமா கூட்டமா குவிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா அனைத்து கட்சிகள்ல இருந்தும் இப்போ அத்துணை நபர்கள், இந்த அரசியல் சார்ந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள், அடுத்தடுத்த கட்சியில இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அந்த கட்சியை விட்டுட்டு இப்போ டிவிக்கு இணையணும் அப்படின்ட்டு கியூல நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சபரிமலைக்கு போனாலோ, திருவண்ணாமலைக்கு போனாலோ, திருச்செந்தூர் போனாலோ பெரிய கூட்டம் நின்றுட்டு இருக்கும் இல்லையா, சாமியை பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்போ பனையூர் ஆபீஸ்ல ஸோ டிவிகேல சேரணும்ட்டு அத்துணை நபர்கள் நின்றுட்டு இருக்காங்க. இதுல ஏடிஎம்கேவை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் அதிகபட்சமாக இருக்காங்கன்றது தான் இந்த இடத்துல மிக அதிர்ச்சியாக இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மு.க. ஸ்டாலின் அவர்கள், எக்ஸ் முதலமைச்சர் அவர்கள் இப்போ விஜய் அவர்களை விமர்சனப்படுத்தியிருக்காரு. அவரு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு விஜய் அவர்கள் போனார் இல்லையா, அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன்னா எனக்கு ஒரு சாயலை பூசியிருப்பாங்க. ஆனா விஜய் அவர்கள் இப்ப போயிருக்காரு இல்லையா, இவர் போனது இந்த கரூர் இன்சிடென்ட்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ டெல்லிக்கு அவர் போயிருக்காரா? நான் போயிருந்தா ஒரு மாதிரியா பேசுவீங்க, இப்ப நீங்க போயிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி நான் சொல்லவா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் மேடையில பேசி வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த 10 ரூபாய், இந்த டாஸ்மார்க்ல 10 ரூபாய் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அது சம்பந்தப்பட்டு ரீசெண்டா மதுவிலக்குத்துறை விக்னேஷ் அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் 10 ரூபாய் வாங்கினாங்கன்னா, அடுத்த வாட்டி நீங்க போயிட்டு பார்க்கும்போது அந்த 10 ரூபாய் வாங்கின அந்த டாஸ்மாக் ஊழியர்களுடைய கடையில அந்த ஊழியர் இருக்க மாட்டார். அந்த கடையில 10 ரூபா அவர் எம்ஆர்பிக்கு மேல வாங்கியிருந்தா அப்படின்ட்டு ஒரு பகிரங்க ஒரு விஷயத்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த காலி பாட்டில்களை வாங்குறதுக்குன்ட்டே ஒரு இயந்திரத்தை இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மதுபான கடைகள்ல.
ஸோ இந்த 10 ரூபா அப்படிங்கிற அந்த காசும் அந்த பாட்டிலுக்கான காசும் இனிமேல் எம்ஆர்பியிலே சேர்ந்து வந்துட போகுது அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இவையெல்லாம் சிறப்பான ஒரு விஷயம், மாற்று கருத்தே கிடையாது. இதை தாண்டி இந்த கேரளாவில இருந்து நிறைய லாரிகளின் மூலமாக குப்பைகளை கொண்டு வந்து திருப்பத்தூர் அது போன்ற பகுதியில் வந்து கொட்டிட்டு இருக்காங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அந்த லாரிகளை வந்து சிறைபிடிச்சிருக்காங்க. இது உண்மையாவே கண்டிக்கத்தக்கது. அவங்க ஊர்ல யூஸ் பண்ண குப்பையெல்லாம் எப்படிங்க நம்ம ஊர்ல எடுத்துன்னு வந்து கொட்டலாம்? இது மிகப்பெரிய ஒரு தவறு. இதுல வந்து கண்டிப்பா தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும். இப்போ பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ இது போன்ற குப்பைகள் கொண்டு வராங்கன்னா இல்லீகலா அதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டியது அந்த போலீஸோடைய கடமை தானே. ஸோ அதை வந்து போலீஸ் வந்து ஒழுங்கா பார்க்கணும். நம்ம ஊர் நான் குப்பை காடா? ஸோ இன்னொரு பக்கம் வந்து சோழிங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன் அவர்கள் அவருடைய சேலரியை 1 lakh பலருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க. ஸோ நிறைய ஸ்கூல் குழந்தைகளுக்கு பென்சில் இது போன்ற விஷயங்கள் வாங்கி தந்ததா இருக்கட்டும், சாப்பாட்டு போட்டு உதவியதா இருக்கட்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை வந்து சரவணன் அவர்கள் பண்ணியிருக்கிறது இந்த இடத்துல வந்து வரவேற்கத்தக்கது. சூப்பர் அண்டே பொருட்படுத்தலாம். ஸோ இது போன்ற சிறப்பான தரமான சம்பவங்கள் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி ஒரு குரல் சொன்னேன் இல்லையா, அந்த குரலுக்கான அந்த விளக்கத்தை இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருத்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் வராது அப்படின்கின்ற ஒரு விளக்கம் தான் நான் சொன்னேன் பாத்தீங்களா முதல்ல ஒரு குரல், அந்த குரலுக்கான விளக்கம். இனிமே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.